காஞ்சிபுரத்தில் ஆட்டோ எல்பிஜி நிலையங்கள் மூடப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் கேஸ் கிடைக்காமல் ஆட்டோ ஓட்டுநர்கள் தவித்து வருகின்றனர். தங்களுடைய வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேற்று சென்னையில் கிண்டி, தாம்பரம் உள்ளிட்ட இடங்களிலும் எல்பிஜி நிலையங்களில் கேஸ் நிரப்புவதற்காக ஆட்டோக்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று அதன் பிறகே அவர்களுக்கு கேஸ் கிடைத்ததாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் காஞ்சிபுரத்திலும் கேஸ் நிலையங்கள் மூடப்படுவதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் தவித்து வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். அங்கு என்ன நிலவரம் இஸ்மாயில்? ஆனந்தி, சென்னையை தொடர்ந்து காஞ்சிபுரத்திலும் கேஸ் நிலையங்கள் மூடப்பட்டிருப்பது நமது ஒளிப்பதிவாளர் லோகநாதன் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பிரதான சாலை சர்வதீத்த குளம் கரை அருகே இருக்கக்கூடிய கேஸ் நிலையம்தான். இந்த கேஸ் நிலையம் 3 நாட்களுக்கு முன்பே மூடப்பட்டதாகவும் தற்போது வரை இவர்களுக்கு லோடு வரவில்லை. இதனால் தொடர்ச்சியாகவே இங்கு வரக்கூடிய ஆட்டோக்காரர்கள் எப்போது கேஸ் வரும் என கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு பதிலளிக்க முடியாமல் தற்போது இந்த நிலையம் மூடப்பட்டு இருப்பதாக அந்த நிறுவனம் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் 2 எல்பிஜி நிலையங்கள் உள்ளது. அதில் ஒன்று இதுவும் மற்றொன்றும் ஏற்கனவே மூடப்பட்டதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். ஐயா, எத்தனை நாள் ஆயிடுச்சு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நிலையங்கள்லாம் மூடி? இதனால நீங்க என்ன மாதிரி பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்கீங்க? ஐயா, இப்போ காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா 2 எல்பிஜி தான். அதாவது ஓரிக்கை ஏற்கனவே ஒரு மாதமாகவே இந்த போர் தொடங்கினதுலேருந்தே மூடி தான் திறந்துட்டு இருந்தாங்க. இது மட்டும் ஓரளவுக்கு திறந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த ஒரு 3 நாள் சுத்தமாக மூடிட்டு இருக்காங்க. 2 பெட்ரோல் இந்த எல்பிஜி பங்கு 2மே மூடிட்டதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் ஒரு 2000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் ஓடுது. அதில் ஒரு 1500க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் எல்பிஜி நம்பி தான் ஓடிட்டு இருக்குது. சிஎன்ஜிக்கும் எல்பிஜிக்கும் இன்றைக்கி ரேட்டு வித்தியாசமே இல்லை. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே யூக்கில் இருக்குது. அப்புறம் எல்பிஜி பார்த்திங்கன்னா மைலேஜ் கம்மியாக கொடுக்கும், சிஎன்ஜி பார்த்திங்கன்னா மைலேஜ் அதிகமாக கொடுக்கும். ஆனால் எல்பிஜிக்கும் சிஎன்ஜிக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால இன்றைக்கி பொருளாதாரம் பாதித்து ஆட்டோக்காரங்க எல்லாமே இன்றைக்கி நடுத்தருவில் நிற்கக்கூடிய சூழ்நிலை என்பது வந்திருக்குது. காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற எல்பிஜி ஆட்டோக்காரங்களுடைய ஓட்டுறவங்க எல்லாருமே இன்றைக்கி பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி போய் நிற்கிறாங்க. அவங்களுடைய குழந்தை படிப்பு மற்றும் இங்கே வர சுற்றுலா பயணிகளுக்கு ஆட்டோக்களுக்கு தட்டுப்பாடு என்பது இருக்குது. அவங்களையும் இட்டு போகிறதுக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி எல்லா ஆட்டோக்காரங்களுக்கும் கஷ்டம் என்பது ரொம்ப இருக்குது. ஆனந்தி, இவர் தெரிவித்தது போல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஆட்டோக்கள் எல்பிஜி நிலையங்களில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டோக்கள் தற்போது இயக்கப்படக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது. ஆட்டோக்கள் வரிசையாக நிற்கக்கூடிய காட்சியும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனந்தி, எவ்வளவு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஆட்டோ ஓட்டுநர்கள் சொன்னதை கேட்க முடிந்தது. ஆனால் எப்போதுமே காஞ்சிபுரத்தில் 2 எல்பிஜி நிலையங்கள் தான் இருக்குன்னா அதற்கு இறக்குமதி எவ்வளவு வரும், அதாவது எவ்வளவு வரத்திருக்கும், இதன் பிறகு எப்போ எல்பிஜி கிடைக்கும், அந்த எரிவாயு நிலையங்கள் கிட்ட பேச முடிஞ்சிச்சா? ஆனந்தி, அந்த எல்பிஜி நிலையங்கள் அதிகாரியிடம் நம்ம ஏற்கனவே தொடர்பு கொண்டு கேட்டிருந்தோம். அவரிடம் கேட்டதற்கு ஒரு நாளைக்கு இரவு நேரங்களில் தான் எல்பிஜி நிலையங்களுக்கு அந்த லோடு வரும். லோடு இறக்கினவுடனே 3 நாள் 2 நாட்கள்லேயே லோடு தீர்ந்துவிடும். தொடர்ச்சியாக இப்போ போர் நடக்கக்கூடிய சூழ்நிலைனால எங்களுக்கு சரியான லோடு வருவதில்லை. அதன் தட்டுப்பாடு காரணமாக தான் இந்த எல்பிஜி நிலையங்கள் மூடப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனவே லோடு திரும்ப வந்தால் மட்டும்தான் இந்த ஆட்டோகளுக்கு நிரப்பக்கூடிய எல்பிஜியை நிரப்ப முடியும். அவங்களுடைய அத்தியாவசிய தேவையை அவங்க பூர்த்தி செய்ய முடியும் சொல்லுகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த நிலைமை நீடித்தால் காஞ்சிபுரத்தில் ஆட்டோக்கள் சாலையில் ஓடாத வண்ணம் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனந்தி, கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இஸ்மாயில்.